தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் என்றும் ஒரு பார்ப்பனிய பெண் திராவிட இயக்கத்தின் தலைவராக மாற பாதை வகுத்து தந்தவர் என்று தொல் திருமாவளவன் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 30 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக உயர்த்திய பெருமைக்குரியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு சட்ட பாதுகாப்பு வாங்கி கொடுத்தவர். சமூக நீதிக்காக வீராங்கனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாடுபட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரை விமர்சிப்பது நியாயமற்ற செயல். வருகின்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் வாங்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவோ திமுகவையோ அல்லது திமுக தலைவரையோ திருமாவளவன் அவர்கள் புகழ்ந்து பேசுவதில் யாருக்கும் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. அதே சமயத்தில் மக்கள் செல்வாக்கு பெற்ற சாதி மதங்களை கடந்த மறைந்த தலைவர்களை விமர்சிப்பது என்பது நாகரிகமற்ற செயல். எங்கிருந்தாலும் வாழ்க்கை என்று வாழ்த்திய அம்மா அவர்களை சாதியின் பெயரால் விமர்சிப்பது நியாயமா என்பதை தொல் திருமாவளவன் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வறியவர்களுக்கு வழங்கிய வள்ளல்களின் புகழை பற்றி தான் உலகம் எப்போதும் சிறப்பாக பேசும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு முற்றிலும் முரணாக தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பது அவருக்கு நல்லதல்ல. இது அவரின் அரசியல் மேம்பாட்டிற்கு வழிவகுக்காது. எனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் குறித்த விமர்சனத்தை தொல் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.